ஹாய். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சொந்தக்காரனுங்களுக்கு. ஆமா. ஏன்யா எங்கள நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? என்னையா நெனச்சிட்டுருக்கீங்க நீங்க? ஏன்யா படுத்துறீங்க? ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் கைஸ். என்னன்னா, எங்க அம்மா வேல முடிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க. "என்ன ரீல்ஸ் பண்றியாம்மா?" அப்படின்னு. எங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் தெரிஞ்சு தான் பண்றேன். ஆனா அவங்க சொன்னாங்க, "இல்ல இதெல்லாம் பண்ணாத. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பண்ணாதன்னாங்க." அப்ப அவங்க முன்னாடி பொம்மை மாடு மாரி மண்டைய சரி பண்ணல அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு, அப்புறம் பண்றேன்றதும் தெரியிற மாரியே ஏதோ ஒரு ட்ராக்ல சமாளிச்சு விட்டுட்டேன். சரி ஓகே. எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்ற மாரி தான் நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எங்க அம்மா தெரிஞ்ச யாரோ வத்தி வச்சுட்டாங்க. அதுவும் எப்படி? என்னோட வீடியோவ எடுத்துட்டு, இதுக்கு இத்தன லைக் போயிருக்கு, இத்தன லைக் கிடைச்சிருக்கு, இத்தன வியூஸ் போயிருக்கு, இவ்வளோ பேர் இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலா அப்படியே யார்யா நீங்க? தெய்வங்களா? அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டீங்க. நல்லா இருப்பீங்களா? நல்லா இருங்க. நல்லா இருக்கணும். நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருங்க. அத கேட்டு வந்து எங்க அம்மா 2 நாளா ஒரே கச்ச 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 கச்சன்னு வீட்ல சண்டை. சும்மா இத ஏன் இப்படி வச்ச? அத ஏன் அப்படி வச்ச? அப்படின்னு. இப்படி பண்ற, அப்படி பண்ற, இத பண்ற, அத பண்ற, முடிய அப்படி பண்ற, இப்படிலாம் நான் பண்ணதே இல்ல. யாரும்மா சொன்னா உனக்கு? அப்படின்னு. உடனே உனக்கு அதுலருந்து என்ன வருதுன்னாங்க. ஓவரா பேசிட்டாங்க 2 நாளா. ஐயா சொந்தக்காரங்களா, போதுயா நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணுன்றேன். யார் என்ன சொன்னாலும், என்ன பண்ணாலும், என்ன பேசினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு புடிச்சிருக்கு, நான் பண்றேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு தேவையில்லாம எங்க அம்மாகிட்ட போய் இப்படிலாம் வத்தி வைக்கிறீங்க? இனிமேல் வத்தி வைக்காதீங்க. இதையும் போய் சொல்லுவீங்களா? உன் புள்ள இப்படிலாம் வீடியோ போட்டுச்சுன்னு. சொல்லுங்க, சொல்லுங்க. பயமே இல்ல. சொல்லுங்க. சொல்லிருங்க. இப்படியே போய் காட்டுங்க. மா, ஹாய்மா. வழக்கமாறு கன்ஃபார்ம். இந்த மாரி. தயவு செஞ்சு அவங்களுக்கு புடிச்சத பண்ண விடுங்க. தேவையில்லாம இத பண்ணாத, அத பண்ணாத, இப்படி இருக்காத, அப்படி இருக்காதன்னு சொல்லாதீங்க. எல்லாமே தெரிஞ்சு தான் அவங்க அது பண்றாங்க. சரிங்களா? பொண்ணுங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு எப்படி சொல்றது? எதுவும் தெரியாமலே இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்கல்ல, அத மாத்திக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. நம்ம பொண்ணு வந்துட்டு கெட்டு போயிறக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்படி பண்றதுனால ஒரு பொண்ணு கெட்டு போயிருமா? அந்த பொண்ணுக்கு தெரியும். எது, எவ்வளோ, எப்படி இது வந்து இவ்வளோ தான் லிமிட் அப்படி. அந்த பொண்ணுக்கே தெரியும். நீங்க யாரும் ப்ளீஸ் அத பத்தி பேசாதீங்க. அந்த பொண்ணு அது அவங்க இஷ்டத்துக்கே விட்டுருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நன்றி. பாய்.